ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அடையாளம் தெரியுதா? இது தாங்க ஆடுதொடா இலை. இது ஆடு சாப்பிடாது, அதனால் இது ஆடுதொடா இலை அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி டைமில் ரொம்ப இருமலாக இருக்குது, அந்த மாதிரி சளி வந்து நெஞ்சிலே நின்றுக்கும், வெளியில் வராது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இலையெல்லாம் கொழுந்து இலையோ முத்தின இலையோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு கொதிய வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கணும். இலையில தண்ணியை மட்டும்தான் நம்ம குடிக்கணும். அந்த மாதிரி குடித்தோம்னா நம்மளுக்கு சளி, இருமல், ஃபீவர் எல்லாமே சரியாயிடும். நம்ம சளி வந்து நெஞ்சில் தங்கி இருக்கு இல்லையா, அந்த சளி வந்து வெளியில் வந்துடும். நம்ம இருமி வாய் வழியாவோ இல்லை மோஷன் வழியாவோ வெளியில் வந்துடும். அதுதான் இதோட குணமே. அதுக்காக இந்த இலையை வந்து தண்ணியில் போட்டு நம்ம கொதிய வச்சு நல்லா விடிய காலையில் 6 மணிக்கு, விடிய காலையில் கூட வேணாம், ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தான் டீயோ காஃபியோ நம்ம சாப்பாடோ சாப்பிட்ணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு சரியாயிடும். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.